வணக்கம் இந்தியா. மூன்றாவது நாளாக நமது சந்தைகள் ஒரு ஸ்ட்ராங் பையிங் ஆக்டிவிட்டியோட 24,383.60 66 புள்ளிகள் அதிகரித்து முடிவடைந்திருக்கிறது. பையிங் இன் ஃபினான்ஷியல் அண்ட் ஆட்டோமொபைல் ஸ்டாக்ஸ். ரெண்டாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்னைக்கு கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஒரு ரொபஸ்ட் ஜூன் குவார்ட்டர் ஏர்னிங்ஸ் கீ கம்பெனிஸ் இன்வெஸ்டர்ஸுடைய சென்டிமெண்ட்டை சப்போர்ட் பண்ணியிருக்கு. அதுமாரி பெஞ்ச் மார்க் இண்டிசஸும் பிக்கஸ்ட் வீக்லி கெயின்ஸ் ஏப்ரலுக்கு அப்புறம் டிஸ்பைட் க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் ஏறியும் இது ரொம்ப முக்கியமான விஷயம். நிஃப்டி 50 ஓப்பன் 24,361.45. தென் ஷார்ப் வாலட்டிலிட்டி இந்த ஏர்லி ட்ரேடில் பார்க்க முடிஞ்சுது. இன்ட்ராடே லோவில் 24,299 புள்ளிகள் வரை வீழ்ச்சி அடைந்தது. பட் பையிங் இன்ட்டு ஸ்ட்ரெங்தன் ஆனதுனால ஆஃப்டர்நூன் செஷனில் எகெயின் இண்டெக்ஸ் இன்ட்ராடே ஹை 24,429.40 வரலையும் போச்சு. இருந்தாலும் இந்த ப்ராஃபிட் புக்கிங் எமர்ஜ் ஆனதுனால அட் ஹையர் லெவல்ஸ். ஒரு லேட் செஷனில் இந்த பையிங்கில் இருந்தாலும் இண்டெக்ஸில் கொஞ்சம் செல்லிங் இருந்தது. இருந்தாலும் ரெக்கவர்ட் டுவர்ட்ஸ் 24,400 மார்க் ஒரு கண்டினியூடு பையிங் சப்போர்ட் அட் லோவர் லெவலில் பார்க்க முடிஞ்சதை இன்றைய தினம் நம்ம பார்த்தோம். பேங்க் நிஃப்டியும் இன்றைக்கி பார்த்தோன்னா 0.21% அதிகரித்திருக்கிறது. மேலும் விக்ஸ் பார்த்தோன்னா இன்றைக்கி ஒரு 3%க்கு மேலே விழுந்து ஸ்லிப் பிலோ 12 மார்க். இது ரிஃப்ளெக்டிங் மார்க்கெட்டினுடைய சென்டிமெண்ட் இம்ப்ரூவ் ஆகுது அப்படிங்கிறத குறிக்கிறது. மந்த் ஆஃப் இந்த மாதம் பார்த்தோன்னா தட் இஸ் ஜூலை இஸ் ஓவர் நவ். நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் ரெண்டுமே ஒரு 2.17% ஏறி இருக்கு. மெயினாக அது ட்ரிவன் பை அந்த நம்மளுடைய ஜூன் குவார்ட்டர்னுடைய ரிசல்ட்ஸினுடைய பிரதிபலிப்பு அப்படின்னு சொல்லலாம். அதுபோல் சென்ட்ரல் பேங்கினுடைய சப்போர்ட் ஆஃப் த ருப்பி, அவங்க எடுத்த டிசிஷன்ஸ், அவங்க எடுத்த ஆக்ஷன்ஸ், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்ஃப்ளோஸ் 4 மாதம் கழிச்சு, இதெல்லாம் இந்த ஃபேக்டர்ஸ் ஒரு மார்க்கெட்டை க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் அதிகமாக இருந்தாலும் நம்ம இந்தியன் மார்க்கெட்டை ஒரு எனர்ஜெட்டிக்காக வைப்பதற்கு முக்கிய காரணிகள் என்று சொல்லலாம். இன்றைய தினம் பிரெண்ட் க்ரூடு பார்த்தோன்னா நியர்லி அரௌண்ட் $91 பர் பேரலாக இருக்கிறது. த ராலி இன் ஆயில் ப்ரைஸஸ் பார்த்தோன்னா இந்த ஃபைட் பிட்வீன் யூஎஸ் அண்ட் ஈரான், அதுதான், வேறு எதுவும் இல்லை. அது நிஜ ஃபைட்டா இல்லை டூப் ஃபைட்டா அப்படிங்கிறத காலம்தான் பதில் சொல்லும். பிராடர் மார்க்கெட்டை பொறுத்தவரை இன்றைய தினம் ஹையராக முடிவடைந்திருக்கிறது. மிட் கேப் 0.44% ஏறி இருக்கு. ஸ்மால் கேப்பும் பார்த்தோன்னா 0.44% ஏறி இருக்கு. அதனால் பிராடர் மார்க்கெட் இஸ் குட். அதுபோல் அட்வான்சஸ் 1,876, டிக்ளைன்ஸ் 1,079. அதனால் மார்க்கெட் பிரெத் இன்றைக்கி ரிமைன் பாசிட்டிவ் த்ரூ அவுட் த செஷன். 93 பங்குகள் 52 வீக் ஹை, 41 பங்குகள் 52 வீக் லோ, 112 பங்குகள் அப்பர் லாக், 64 பங்குகள் லோவர் லாக்கை டச் பண்ணியுள்ளது. செக்டாரில் 11 செக்டாரில் 9 செக்டார் இன்றைக்கி ஏறி இருக்குது, பாசிட்டிவ் டெரிட்டரி. அதில் மெயினாக மீடியா, ஆட்டோமொபைல் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐடி அண்ட் எஃப்எம்சிஜி ப்ராஃபிட் புக்கிங்கில் வீழ்ச்சி அடைந்த துறைகள் என்று சொல்லலாம். ஏறின பங்குகளில் நேற்றுக்கு பஜாஜ் ஃபைனான்ஸ் ரிசல்ட்ஸ் நல்லா அருமையாக இருந்தது. அதனால் பஜாஜ் ஃபைனான்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வ், தென் ஜியோ ஃபைனான்ஸ் ஐபிஓ நியரிங், அதனால் இட் ஸ்டார்ட்ஸ் மூவிங். தென் எம்என்டம் வெரி குட் ரிசல்ட்ஸ். அதானி போட்டு எல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கினதில் டிசிஎஸ், எட்டர்னல் ரிசல்ட்ஸும் ஓரளவுக்கு பரவாயில்ல, இருந்தாலும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கில் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. தென் மேக்ஸ் ஹெல்த் கேர், இன்ஃபோசிஸ், விப்ரோ இவையெல்லாம் வீழ்ச்சி அடைந்த பங்குகள் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் ஹுண்டாய் மோட்டார் பார்த்தோம்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட 8% ஏறி இருக்குது. ஸ்ட்ராங்கர் ஏர்னிங்ஸ் இன் செப்டம்பர் குவார்ட்டர். அதுபோல் தெர்மேக்ஸும் ரெக்கவர்ட் ஃப்ரம் இஸ் இன்ட்ராடே லோ 1.28%. 83.4% டிக்ளைன் இன் ஜூன் குவார்ட்டர் ப்ராஃபிட் கொடுத்தும் அந்த ஷேர் ஏறி இருக்குது. மெயினாக
இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து லோவர் எக்ஸ்போர்ட் சேல் அப்படிங்கிறது சொன்னதுனால அதனுடைய ரியாக்ஷன்ஸில் அது ஏறி இருக்குன்னு சொல்லலாம். தங்கம் பார்த்தோன்னா 1232 ரூபாய் குறைந்து 1,42,000 வெள்ளி 2207 ரூபாய் இறங்கி 2,17,000 குரூட் ஆயில் 123 ரூபாய் அதிகரித்து 8,160 மையமாகிக் கொண்டிருக்கிறது. நண்பர்களே, ஒரு 15-20 நாள் முன்னாடி நம்ம சொல்லிட்டு இருந்தோம், இந்த சவுத் கொரியா மார்க்கெட்டு, தாய்வான் மார்க்கெட்லாம் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். சவுத் கொரியா மார்க்கெட் வந்து ஸ்டாக் பூம்லேருந்து கொலாப்ஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அதை வந்து என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். தட் இஸ் கோயிங் ஆன் நவ். ஸோ அதனால் பி கேர்ஃபுல் ஃபார் த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்ஸ். ஸோ இந்தியன் மார்க்கெட் வந்து நமக்கு இன்னொரு பெட்டர் பொசிஷனை கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதுபோல் பிளாக் டெய்லி பொறுத்தவரை HDFC பேங்க் அண்ட் அதானி போர்ட்ஸ், நிஃப்டி ஃபியூச்சரில் இன்றைக்கி வால்யூம் வெரி லோ, வெறும் 23 லட்சங்க. பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் 4.5 லட்சம் தான் வால்யூமே. ஸோ அதனால் மார்க்கெட் வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கிறது. இன்வெஸ்டர்ஸ் சென்டிமெண்ட் இஸ் ஆல்சோ வெரி காஷியஸ். இதுபோல் ஆகஸ்ட் 3 நிறைய சேஞ்சஸ் இருக்குது சந்தைகளில். ஸோ எல்லாவற்றையும் பற்றி நாம் அடுத்த 2 நாட்கள் பேச இருக்கிறோம். இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.